ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. வந்தே வேதாந்த தேசிகம் என்பதான தொகுப்பின் மூலமாக நாம தேசிகன் எடுத்து காட்டக்கூடிய ஓமைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு சுவாமி தேசிகனே எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள். அதுல அவர் நமக்கு சம்பிரதாயார்த்தங்களை புரிய வைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடியதான உதாரணங்கள் அனிதர சாதாரணம். அதுக்கெல்லாம் கம்பேரிசனே கொடுக்க முடியாது நம்மளெல்லாம். இப்ப இன்னைக்கு அடியன் எடுத்துட்டு இருக்கிறதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உபகார சங்கிரகம் தான் ஒரு கிரந்தம் சுவாமியை அருளி செய்தது, சில்லறை ரகசியம். அதுல ஆகரத்தில் நின்றும் எடுத்த ரத்தினத்தின் அழுக்கு கழற்றுமா போலே அப்படின்னு ஒரு வாக்கியம். இப்ப நம்ம எல்லாருக்கும் சொல்றது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள்கிட்ட போனோம் அப்படின்னு கேட்டா நம்ம பெருமாள்கிட்ட பலவிதமா பிரார்த்தனை எல்லாம் பண்ணிக்கிறோம். அதுல பெரும்பாலும் நம்முடையதான பிரார்த்தனையில என்னன்னா, நம்முடையதான குறைகள் நிறைய சொல்றோம். நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியதான வருத்தங்கள், நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியதான கஷ்டங்கள். நம்ம பெருமாளை விட்டுட்டு வேற யாருக்கிட்ட போய் இதை பத்தி சொல்ல முடியும்? அது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நமக்கு அன்னையாய் அத்தனாயின்னு தாயே தந்தையே தாரமே கலை மக்களேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எம்பெருமான் தான் எல்லா விதமான பந்து. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம என்ன சொன்னாலும் பெருமாள் அதை காது கொடுத்து கேட்டுன்னு இருக்கான். அதனால நம்ம பெருமாள் இடத்துல போய் பலவிதமான நம்முடைய குறைகள் எல்லாம் விண்ணப்பம் பண்றோம், அவனிடத்துல பிரார்த்தனை பண்றோம். அதெல்லாம் சரி. இப்ப அந்த குறைகள் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கக்கூடியதான நமக்கு பெருமாள் நமக்கு என்னென்ன மாதிரி உபகாரங்கள்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா இதை யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்னிய உபன்யாசத்துடைய கான்செப்ட். இது இந்த உபகார சங்கிரகம் அப்படின்னு தேசிகன் பண்ணியிருக்கக்கூடிய சில்லறை ரகசியம். உபகாரம்னு அர்த்தம், பெருமாள் நமக்கு எத்தனை விதமான உதவிகள் செய்திருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? நீங்க இதனுடைய டைட்டில் பார்த்தேன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், பட் அதனுடைய கண்டென்ட்டை நீங்க உள்ள பார்த்தேன்னு சொன்னா இவ்வளவு விஷயங்கள் பெருமாள் நமக்கு பண்ணியிருக்கார். பட் நாம அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எதையோ குறைய சொல்லிண்டு, கஷ்டத்தை சொல்லிண்டு, இன்னொருத்தர் பேர்ல கோள் சொல்லிண்டு நம்முடைய வாழ்க்கைய வீணடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க நிஜமா எல்லாருமே நாம எல்லாருமே அதை ஃபீல் பண்ணலாம். நம்ம வந்தே வேதாந்த தேசிகம் அப்படின்னு இது மூலமா ஒரு 7 வித்வான்கள் தினந்தோறும் ஒரு சத்விஷயத்தை நமக்கு பிரச்சாரம் பண்றான். நாம் அதை கேட்கிறோம். நல்ல காது இந்திரியம் கேட்கறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கு. கையில ஒரு சாதனம் வச்சுட்டு இருக்கோம், அந்த சாதனம் நமக்கு கிடைச்சிருக்கு. நேர போய் கேட்க முடியாத குறைய தீர்க்கறதுக்கு இது போன்ற சாதனங்கள் ரொம்ப வலிமையா நமக்கு இருந்து உபகாரம் பண்றது. இப்படி சின்ன விஷயம், சாதாரண இந்த ஒரு கான்செப்டை நாம யோசிச்சு பார்த்தா கூட, ஓ பெருமாள் நமக்கு இதுல இவ்வளவு உபகாரம் பண்ணிருக்காரு அப்படின்னு தோன்றதோ இல்லையோ? இதை கேட்கறதுக்கு எவ்வளவு பேருக்கு கொடுத்து வச்சிருக்கு, எத்தனை பேருக்கு இதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு? முதல்ல நம்மள மனுஷனா பிறக்க வச்சான், ஒரு சதாச்சாரிய சம்பந்தத்தை பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கார், ஒரு ஆஸ்திக சிந்தனை நமக்கு கிடைச்சிருக்கு. நாம இந்த ஜென்மால பண்ணக்கூடியதான கர்மாக்களை நாம யோசிச்சு பார்த்தா கூட ஐயோ நமக்கெல்லாம் யோகியதே கிடையாதுன்னு நாமளா ஒதுங்க வேண்டிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கர்மாக்களை வைத்துக்கொண்டே நமக்கு இப்படி ஒரு நல்ல ஜென்மாவை கொடுத்து, ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து, ஆச்சாரியனுடைய உபதேசங்களை கொடுத்து, அதை பிரச்சாரம் பண்றதுக்கு பல மகனியர்களை கொடுத்து, அதை நாம இருந்த இடத்துலயே உட்கார்ந்து கேட்கறதுக்கு பெருமாள் வழி கொடுத்துருக்கான்னா இதெல்லாம் உபகாரம் இல்லையா? உபகாரம்னா அர்த்தம், நீங்க திருப்பி எனக்கு பணம் வரணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் எனக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரணும், இது மட்டும் பெருமாள் அனுகிரகம் பண்ணா இதுதான் நமக்கு உபகாரம் நினைச்சிட்டு இருக்கோமா? நம்ம ஒரு வாக்கியம் தேசிகன் எடுப்பார், யாச்சிதோபி சதா பக்தைஹி நான் அஹிதம் காரைய அருகின்னு. அதாவது ஒரு குழந்தை வாசல்ல போற ஐஸ்கிரீமை கேட்கறது, மழை காலம், அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு மாந்த இழுக்கும், அது கஷ்டப்படும். அதனால தாயார் என்ன பண்றா, அந்த குழந்தை எவ்வளவு அடம் பிடிச்சாலும் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றா. அப்ப அந்த தாயாருக்கு கருணை இல்லைன்னு நம்ம சொல்லலாமா? அந்த அம்மாவுக்கு ஐயோ ஒரே ஒரு குழந்தை தவமிருந்து பெற்றாலே அந்த குழந்தை கேட்டதை கூட வாங்கி தர மாட்டேன்றாலே, அப்படி என்ன காசு பணத்தை சேர்த்து வச்சிருக்கான்னு யாரா வெய்வாளா அவளை? ஏன் யாச்சிதோபி, அந்த குழந்தை கேட்டா கூட பிடிவாதம் பிடிச்சா கூட அஹிதம், அந்த குழந்தைக்கு அது ஒவ்வாமை, அது ஒத்துக்காது. அந்த குழந்தைக்கு எல்லாம் சிரமம், தாயார் அதுக்கு சிரமப்படலை, ஆஸ்பத்திரி அழைச்சு போய் அதுக்கு மருந்து வாங்கி தரதுக்கு சிரமப்படலை. ஆனா அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து அவளுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் நம்ம பெருமாள்கிட்ட எதெல்லாம் கேட்கிறோம். சில சமயம் நாம பிரார்த்திக்கிறோம், இந்த பெருமாள் எனக்கு பலனே கொடுக்கலையே, நான் இவ்வளவு தூரம் பிரார்த்திச்சேனே, இவ்வளவு திருமஞ்சனம் பண்ணேன், இவ்வளவு பிரதட்சணம் பண்ணேன், இவ்வளவு உற்சவங்கள் பண்ணினேன்னு நம்ம கணக்கெல்லாம் வேற சொல்றோம். அதுக்கு ஏன் பெருமாள் நமக்கு கொடுக்கல? இந்த ஐஸ்கிரீம் அம்மா குழந்தைக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன காரணமோ, அந்த குழந்தைக்கு அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கா மாதிரிதான் தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்ளாமல் கேட்டாலும் பெருமாள் நம்ம கேட்டோன்ற காரணத்தினாலே கொடுத்துட மாட்டான். அதனால
அவன் செய்யக்கூடிய உபகாரம் என்ன அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் இட்டத்திற்கும் தேசியம் என்ன பண்றாரு, சங்கிரகமா தான் காமிக்கிறார், ரொம்ப சுருக்கமா தான் காமிக்கிறார். அந்த உபகார சங்கிரகத்துல நாம இப்படி எல்லாம் இருந்து ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தினால பிரபத்தி செய்து கொண்டு அதுக்கப்புறம் நமக்கு தேக வியோகம் ஏற்பட்டு அப்ப இந்த ஆத்மாவானது தேகத்தை விட்டு கிளம்புறது. இதுவரையிலும் என்ன பண்ணித்த, சொர்க்காதி லோகங்களுக்கு போயிட்டு போயிட்டு திருப்பி திருப்பி வந்துரு. அந்த மாதிரி பிறக்கிறது இறக்கிறதுன்றதாக ஒரு சக்கர பந்தி மாதிரி, ஒரு சக்கரத்தை சுத்தி சுத்தி வர மாதிரி நாம போயிட்டு போயிட்டு வந்திருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் பரமாத்மா, தஸ்ய தாவதேவ சிரமம். என்ன அழகா உபனிஷத் வாக்கியங்கள் அதை வர்ணிக்கிறது. இந்த ஜீவன் தேகத்தை விட்டு பிரபன்னன் பிரபத்தியானவன் மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியும். பிரபன்னாத் அன்யேஷாம் நதிஷதி முகுந்தஹா நிஜபதம். பிரபத்திக்கல்லர் எம்பெருமான் ஒரு பொழுதும் மோட்சம் கொடுக்க மாட்டான். இது சத்தியம் சத்தியம் மனசத்தியம்னு பெரியவர்கள் சபதமே பண்றான். நான் கோவிலுக்கு போறேன், பிரதட்சணம் பண்றேன், சகசநாமம் சொல்றேன், பூஜை பண்றேன், நித்தியம் 1008 அர்ச்சனை பண்றேன், சோ வாட், பிரபத்தியாச்சா சரணாகதியாச்சா, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த பிரபன்னன் தேகத்தை விட்டான்னா உடனே ஜீவாத்மா உடைய அர்ச்சிராதி மார்க்கம் அந்த வழியில அந்த ஜர்னில அவனுக்கு கிடைக்கக்கூடிய உபச்சாரங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி விரஜா நதி கரைக்கு வராம அந்த விரஜைன்றதான அமிர்த நதி, அதுதான் பரமபரத்தை சுத்தி பிரவகிக்கிறது. அந்த அமிர்த நதியை கிட்ட போயிட்டு அங்கிருந்து அவன் போறானே ஜீவன், அப்ப சுத்த ஜீவரத்னமா பிரகாசிக்கிறான். மணிவரை இவசௌரேகே நித்தியஹிருத்யோபி ஜீவகான்னு சொன்னாரோ இல்லையோ, பார்க்கடலில் கடைந்தெடுத்த கௌத்துபத்தின் சீர்மைக்கு ஓவா அப்படின்னாரோ இல்லையோ, அந்த கௌஸ்துபத்தை போன்றவன் ஜீவாத்மா. அதுக்கு தேசிகன் கொடுக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த ஜீவனிடத்துல இருந்ததான அந்த அழுக்குகள் போய் கர்மாக்கள் நிச்சேஷமாக கழிந்து அந்த ஜீவன் பிரகாசிக்கிறானோ இல்லையோ, அது ஆகரத்தில் நின்றும் எடுத்த ரத்தினத்தின் அழுக்கு கழற்றுமா போலே. ஒரு சுரங்கத்திலிருந்து ரத்னத்தை வெட்டி எடுத்தோம்னா, ஆமா சம்சார சுரங்கத்துல நாம ரத்னமா இருந்தோம். ஆனா அந்த ரத்னத்தை பாக்குறவனுக்கு தான் இது ரத்னம் தெரியும், நம்மளுக்கெல்லாம் கல்லு தான் தெரியும். நம்ம பேப்பர் வெயிட் மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம். ரத்னத்துடைய மகிமை நமக்கு தெரியுமா? அந்த மாதிரிதான் ஜீவரத்னமாகிற நாம என்ன பண்ணிட்டோம், சம்சாரத்துல ஒளியற்று அழுக்கடைந்து தட்டுத்தாவற்று நாம இங்கே இருந்துட்டோம். மொத்தம் நம்ம பேர்ல அந்த அழுக்கு மூடிடுத்து. அப்ப சுரங்கத்திலிருந்து எடுத்த ரத்தினத்தின் அழுக்கு கழற்றுமா போல. அதை பட்ட தீட்டுறது, அதை அலம்புறது, அதுக்கு ஏதோ சம்ஸ்காரங்கள்னா அதுதான் அர்த்தம். அந்த ரத்னத்தை ஒளி வீச வைக்கிறதுக்கு, அதாவது ரத்னத்துக்கு ஒளி ஊட்ட வேண்டாம், அந்த ரத்னத்தை மறைத்திருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றினால் ரத்னமானது தானாக ஒளி வீசுமா போலே ஜீவனாகிய நமக்கு ஏற்பட்டிருந்ததான கர்மாக்களை எல்லாம் முழுவதுமாக ஒழித்தால் நாமளும் சுடர் விட்டு பிரகாசிப்போம். நாமெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க வேண்டியவா? வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போட்டுட்டு எத்தியோ உட்காந்து பைத்தியகாரத்தமா இழிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதயம் மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெருநாம் என்று பிராட்டி வசிக்கக்கூடிய பெருமாளுடைய திருமார்புல வசிக்க வேண்டிய நாம அதை விட்டுட்டு எங்கேயோ உட்காந்து திண்டாடின்னு உட்காந்துட்டு இருக்கோம். இப்ப சம்சார சுரங்கத்திலிருந்து எடுத்த ரத்னமாகிய நம்முடைய அழுக்கு கடற்றுமா போலே. என்ன எடுத்த அந்த சுரங்கத்திலிருந்து எடுத்த ரத்னத்தின் அழுக்கை அகற்றினால் அந்த ரத்னம் பிரகாசிப்பதை போன்று ஜீவரத்னமான நம்முடையதான கடன்கள் கடற்றிய அப்படின்னா சுவாமி தேசிகன், நம்முடையதான கடன்கள் தான் அர்த்தம் கர்மாக்கள், அதை கழற்றி நம்மை பிரகாசிக்க வைத்து எம்பெருமான் தான் உகந்து ஏற்றுக்கொள்கிறான். இதை விட பெருமாள் நமக்கு பண்ணக்கூடியதான பரமோபகாரம் என்பது உண்டா? மிகச்சிறந்ததான இந்த தீபாவளி திருநாளில் எங்கும் ஒளி வீசக்கூடிய இந்த சமயத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அறியாமை என்னும் இருள் அகன்று ஒளி வீசுகிறது. சுவாமி தேசிகனுடையதான அற்புதமான ஞான உபதேசம் என்னும் விளக்கினார். அன்பர்களே, சிந்தியுங்கள். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.